அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. குந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா. நன்றி செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம். நாம் இதை பாடல் பாடும் பொழுது ட்ரம் வாசிக்க பிரயாசப்படும். மெதுவாக வாசிக்கணும், சத்தமாக எதுவும் வரக்கூடாது. மெதுவாக வாசிக்க முடிஞ்சால் வாசிங்க, இல்லைன்னா விட்டுடுங்க, பரவாயில்ல. எனவே நன்றி செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம். நீர் என்னை தேடி வராதிருந்தார் நான் என்றோ மரித்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தார் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தார் நான் என்றோ அழிந்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தார் நான் என்றோ அழிந்திருப்பேன். என் தேவா என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தார் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தார் நான் என்றோ அழிந்திருப்பேன். என் தேவா என் ராஜா, உம் கிருபை போதுமே. உம் கிருபை போதுமே. துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பு இயேசுவா, ஆண்டவரே, நான் மரித்திருப்பேன், ஆனால் என் சரீரம் மண்ணுக்குள்ள இருந்திருக்கும். ஆனால் என்னை வாழ வைத்து 2024 ஆண்டில் கிறிஸ்மஸ் நாளை காண செய்தபடியினாலே அப்படியே புதிய ஆண்டையும் காண செய்ய வைக்க நீர் வல்லவராய் இருக்கிறபடினா உடைய வல்லமையுள்ள பாதங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். உடைய வல்லமையுள்ள கரங்களுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எனக்காகவும் என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சபையார் ஜெபித்த ஒவ்வொரு கண்ணீர் ஜெபத்தையும் கேட்டேன். எனக்காக மக்கள் விட்ட கண்ணீரை நீர் துருத்தியில் வைத்திருக்கிறீர். அதற்குரிய பலன் அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்காமல் இரக்கம் பாராட்டும். ஏசப்பா, உன்னுடைய இரக்கத்தை கட்டளையிடும். தொடர்ந்து நீ தந்த வார்த்தையை உம்முடைய பிள்ளைகளுக்கு தரப்போகிறேன். அதை ஆஸ்வதியும். ஆவியானவரே, நீங்கள் என்னோடு கூட இருக்கிறீங்க. நீங்கள் பேசுங்கப்பா. என்னுடைய பலவீனத்தில் எனக்கு உதவி செய்யணும். நீங்கள் இரக்கம் பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைக்காக கர்த்தருடைய வேதாகமத்தில் அவருடைய பிறப்பின் பண்டிகை குறித்து அதிகமாக நீங்கள் கேட்டீர்கள். தேவனுடைய பிள்ளைகள் 3 பேர் உங்களுக்கு அவருடைய கருத்துக்களை பதிவைத்திருப்பார்கள்.
நான் கூட இந்த நாட்களிலே அதிகமாக கர்த்தருடைய வார்த்தையிலே பங்கு பெறும்போது கர்த்தர் சொன்ன வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க அதுக்கு முன்னால் ஒரு சின்ன சாட்சி ஆண்டவர் என்னை நிற்க வைத்திருப்பதற்காக நான் எல்லாம் முழுதும் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும்தான் சொல்ல முடியும். இது மட்டும் நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. இன்னைக்கு நம்ம உணர வேண்டியது என்னென்னா, நம்ம உயிராக இருக்கிறது ஆண்டுடைய கிருபை. நீங்கள் ஒவ்வொருவரும் உயிராக இருப்பது ஆண்டுடைய கிருபை. ஆண்டுடைய கிருபையில் தான் நம்ம உயிராக இருக்கணும். எனக்கு பிரியமானவர்களே, வேதம் மிக அழகாக சொல்லுகிறது, தெளிவான வார்த்தையை நமக்கு போதிக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இயேசு இந்த பூமியிலே யெகோவாகிய தேவனாகிய அவர் இயேசுவாக அவதரித்த நாள்தான் இந்த கிறிஸ்மஸ் நன்னாள். இந்த கிறிஸ்மஸ் நன்னாள் எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி. இந்த எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி. இதை ஒவ்வொரு ஆண்டிலும் நீங்கள் கேட்கிறீர்கள். இயேசு மனிதனாக அவதரித்து இந்த பூமிக்கு வந்தார். வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இந்த பூமிக்கு நமக்காக ஜீவனை கொடுக்க வந்தது. நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய ரோகங்கள் அனைத்தையும் நம்மை விட்டு நீக்கி நம்மை ஆஸ்வதித்து நம்மை ஆரோக்கியமாக்கி நம்மை வாழ வைக்க வந்த தேவன்தான் இயேசு. தாயின் கர்ப்பத்திலிருந்து நாம் பிறந்தது முதல் இதுவரையில் நம்மை காத்து நம்மை தோளின் மேல் சுமந்து நம்மை கொண்டு வந்திருக்கிற அந்த ஆண்டவராக இயேசுவுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இயேசு இந்த பூமிக்கு ஏன் வந்தார், எதற்காக வந்தார்? வேதம் மிக அழகா தெளிவாக சொல்லுது. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் வந்ததனுடைய முக்கிய நோக்கமே என்ன என்பதை நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். தமிழில் நீங்கள் யாராவது ஒருவர் வாசிங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், நீங்கள் தமிழில் வாசிங்க. God so loved the world that he gave his only begotten Son, that whosoever believeth in him should not perish, but have everlasting life. வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி அவரை நமக்காக சிலுவையிலே மரிக்க ஒப்பு கொடுத்து அனுப்புகிறார். ஏன்? வேதம் சொல்லுகிறது, நம்மேல் வைத்த அன்புக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு தந்தருளின நாள் தான் இந்த கிறிஸ்மஸ் நாள். அவரை நமக்காக தந்தார். ஒரே நேசகுமாரன், பரலோகத்தின் ஒரே வாரிசு இயேசு. அவரை நமக்காக, நம்முடைய பாவ சாபங்களுக்காக பலியாக சிலுவையில் மரிக்க இயேசு இந்த பூமிக்கு அனுப்பினார். எனக்கு அன்பானவர்களே, தேவன் நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் நம்முடைய காணிக்கைகளையோ நம்முடைய ஆசையையோ அல்ல, நம்முடைய அன்பை அவர் எதிர்பார்க்கிறார். அவர் எந்த அளவுக்கு நம்மை அன்பு செலுத்துகிறாரோ அந்த அளவுக்கு நாம் அவர் மேல் அன்பை செலுத்த அவர் எதிர்பார்க்கிறார். நாமும் மனித வாழ்க்கையில் மற்றவர்கள் அன்பு செலுத்தும் பொழுது எப்படி மற்றவர்கள் அன்பை நாம் எதிர்பார்க்கிறோமோ அதே போல தேவன் நம்முடைய அன்பை எதிர்பார்க்கிறார்.
இயேசுவை எவ்வளவு எவ்வளவு நாம் நேசிக்க நாம் ஒப்பு கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவனுடைய ஜீவன் நமக்குள்ளே கடந்து வரும். எனக்கு பிரியமானவர்களே, அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு எங்கே பிறந்தார்? நம்ம சுவிசேஷங்களை வாசிக்கிறோம், கேட்கிறோம். பெத்லஹேம்லே பிறந்தார். பெத்லஹேம் எந்த நாட்டில் இருக்கிறது? யூதேயா நாட்டில் இருக்கிறது. பெத்லஹேம் யூதேயா நாட்டில் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இதை குறித்து விவரமாய் உங்களோடு கூட சொல்ல நான் ஆசைதான். ஆனால் ஒரு காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் நாளிலே உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். வேதாகமத்தில் மிக அழகான ஜீவனுள்ள சாட்சிகள் நிறைய இருக்கு. அந்த ஜீவனுள்ள சாட்சிகளின் ஒரு சாட்சியை நம்ம பார்க்க போறோம். இயேசு பெத்லஹேம்ல பிறந்தார். இயேசு அதிலும் மாட்டு தொழுவத்திலே பிறந்தார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி. அந்த பெத்லஹேம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அப்பத்தின் வீடு என்று பொருள். நான் சிஎம்சியில் சாட்சி கொடுக்கும்போது அங்கே இருக்கிற எல்லா சிறப்பு ஆராதனை நடத்தினாங்க எங்கள் வார்டில். இப்போ நான் 5 நிமிஷம் சாட்சி சொல்ல அப்பயே கேட்டேன். 3வது நாளே சாட்சி சொல்லிட்டேன். அவங்களாம் ஆச்சரியப்பட்டாங்க. ஆப்ரேஷனான புதுசுலேயே சாட்சி சொல்கிறாரு. எப்பவுமே நம்ம உடனே கர்த்தருக்கு மகிமையை செலுத்தினோம். இப்போ அங்கே சொன்ன பெத்லஹேம்னா என்னன்னு கேட்டால் யாருமே சொல்ல. அங்கே இருக்கிற நர்ஸ், டாக்டர்ஸ், சுப்பீரியர் ஒருத்தர் கூட பதிலே சொல்லலை. ஆனால் இங்கே வாயிலிருந்து அழகாக வருது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆண்டவருடைய சத்தியத்தில் நடந்தார். அப்போ பெத்லஹேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு. எனக்கு அன்பானவர்களே, வேதம் மிகவும் தெளிவாக அழகாக நமக்கு சொல்லுகிறது. இந்த அப்பத்தின் வீடு என்று பொருள். இந்த பெத்லஹேமுக்கு இன்னொரு பேர் உண்டு, தாவீதின் ஊர். தாவீதின் ஊர் என்றும் சொல்லலாம். பெத்லஹேம் என்பது நிறைய சரித்திர வரலாறு உடையது. இந்த பெத்லஹேம் அப்பத்தின் வீடு. ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் இருக்கும் பொழுது யோவான் 6ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக சொன்னார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு பிரியமானவர்களே, வேதம் மிக தெளிவாக நம்மோடு கூட சொல்லுகிறதை நான் வாசிக்கிறோம். வேதம் யோவான் 6ஆம் அதிகாரம். ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒருவரும் பசி அடையான்னு சொல்கிறார். 6ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் இந்த உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். யூதர்கள் ஆச்சரியப்பட்டாங்க. இவன் மாம்சத்தை நமக்கு புசிக்க கொடுக்குறானே, இவன் மாம்சத்தை நம்ம எப்படி புசிக்கிறது? நாங்கள் ஆண்டவர் எப்பொழுதுமே ஆவிக்குரிய ரீதியாக பேசுவார். ஏதான் சொல்லுது, இயேசுனுடைய மாம்சத்தை இந்த உலகத்தின் ஜீவனுக்காக கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த உலகத்தின் ஜீவனுக்காக கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். எதை? தம்முடைய மாம்சத்தை. அப்போ அவருடைய மாம்சம் நமக்கு ஜீவனை தருகிறது. அவருடைய மாம்சம் என்று சொன்னால் அவருடைய சரீரம். அப்போ அந்த சரீரத்தை நமக்கு புசிக்க கொடுக்கிறார். அப்படியானால் என்ன அர்த்தம்? அவருடைய சரீரம் என்ன அர்த்தம்? மாம்சம். தேவனுடைய வார்த்தை மாம்சமாகி இந்த பூமிக்கு வந்தது. அப்போ இயேசுடைய மாம்சத்தை புசிக்க கொடுக்கிறார்னா அவருடைய வார்த்தையை புசிக்க கொடுக்கிறார். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும். அப்போ அந்த வார்த்தை அவர் வார்த்தையானவர். ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அது மாம்சமாகி இந்த பூமிக்கு வந்தது.
மாம்சமாகி இந்த பூமிக்கு வந்தது. அந்த வார்த்தையை தான் நமக்கு புசிக்க கொடுக்கிறார். அப்போ ஆன்மீக வாழ்க்கையில் ஜீவனோடு கூட நம்ம இருக்கிறோன்னா, தேவனுடைய வார்த்தையை இரவு பகலாக நம்ம புசிச்சா தேவனுடைய ஜீவன் நமக்குள்ள வரும். அந்த ஜீவனுக்கு மரணம் இல்லை, அது எவர்லாஸ்டிங் லைஃப், அது நித்திய ஜீவன். இப்போ இருக்கிற சரீரத்துக்கு மரணம் இருக்குது, ஆண்டவருடைய வார்த்தையினால் புடமிடப்பட்ட சரீரத்துக்கு மரணம் இல்லை, அது இட்டர்னல் ஜீவன். ஜீவன் ஜீவன் நித்திய ஜீவனை தருது. எனக்கு அன்பானவர்களே, அவனுடைய வார்த்தை இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால், தேவன் மனிதர்களுக்கு கொடுத்த ஒரு நிறைவான பரிசு தான் இயேசு. ஒரு நிறைவான பரிசு தான் இயேசு. நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர், அதுவும் பரிபூர்ணமான ஒரு கிஃப்ட்டு, அது இயேசு. அந்த இயேசு தான் நமக்கு நிறைவான பரிசு. அப்படின்னா அந்த வார்த்தை நமக்கு ஆவி, ஆத்மா, சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் பாவங்களையும் சாபங்களையும் போக்கி நம்மை ஆரோக்கியப்படுத்தி, நம் தரித்திரத்தை சாபத்தை போக்கி நமக்கு ஆசீர்வாதத்தை அபரிதமாய் தருகிறது. சொன்ன உங்களுக்கு ஆண்டவர் எப்பொழுதுமே அமுக்கி குலுக்கி நிரம்பி வழிபடி மடியில் அளக்கிறது. நீங்கள் கொடுக்குற காணிக்கு உண்மையை கொடுத்தா உங்கள் மடியை பிடிங்கன்னுவார். அல்லேலூயா. உங்கள் கையை பிடிங்க காசு அப்படின்னு கட்டாக கொடுக்க மாட்டார். உங்கள் மடியை பிடி, நான் மடி நிறைய அளக்கிறேன். உங்களால் எண்ண முடியாத ஆசீர்வாதங்களை பெருக செய்கிறவர் தேவன். உங்களால் காசை எண்ண முடியாது, உங்களுக்கு கொடுத்த மக்களை எண்ண முடியாது. உங்களோட நிறைய பேச எனக்கு ஆசை, சில சத்தியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஸோ இயேசு தேவன் மனிதர்களுக்கு அளித்த நிறைவான பரிசு. யாரெல்லாம் அந்த பரிசை உற்சாகத்தோடு ஏற்றுக்கொண்டு அந்த பரிசின் மேல் நம்பிக்கை வைத்து அந்த பரிசினுடைய அடைக்கலத்திற்கு வந்து அந்த நிழலில் யார் தஞ்சம் புகுந்து கொள்ளுகிறார்களோ அவர்களை இந்த பூமியிலே எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், வியாதிகள் வந்தாலும் அது அவர்களை மூழ்கடிக்காது. நமக்கு வியாதி வரலையா, மரணம் வரலையா, ஆனால் நம்மளை மேற்கொள்ளலை. கர்த்தர் எல்லாத்தையும் தூக்கி நம்மளை அவர் நேரில் வச்சு கொண்டாந்து நேருகிறார். அல்லேலூயா. எனவே நிறைவான பரிசு தான் இயேசு. அதை அடைவதற்கு நம்ம என்ன செய்யணும்? அந்த நிறைவான பரிசை பூரணமாய் அனுபவிக்க நம்ம என்ன செய்யணும்? வேதாகமத்தில் ஒரு அருமையான சாட்சி உண்டு. அந்த சாட்சியை தான் உங்களுக்கு நான் இந்த கிறிஸ்மஸ் நாளில் சொல்ல விரும்புகிறேன். ரூத்தின் புஸ்தகம். வேதம் அருமையான இந்த சகோதரியை பற்றி அழகாய் சொல்லுகிறது. இந்த சகோதரிக்கு தன்னுடைய மாமியாரோடு, கவனிங்க, எலிமெலேக்கு, நகோமி என்கிறவர்கள் யூதேயா தேசத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தினால் அவர்கள் மோவாப் தேசத்திற்கு குடிபெயர்கிறார்கள். மோவாப் தேசத்தில் 2 பெண்களை திருமணம் செய்கிறார்கள், தன்னுடைய 2 ஆண்களை. ஆமென். அந்த 2 பேரும் 2 மகன்களை இழக்கிறாள், புருஷனை இழக்கிறாள். இழந்த பொழுது கர்த்தருடைய வார்த்தை மிகத் தெளிவாக சொல்லுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, எழுந்து என்னத்தை கேள்விப்படுறான்? மோவாப் தேசத்தில் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார். நல்லா கவனிங்க, தேவன் தம்முடைய ஜனங்களை சந்திப்பார்னா அவங்களுக்கு ஆகார குறைச்சல் இருக்காது, ஆகாரம் அளிப்பார். தம்முடைய ஜனங்கள் பஞ்சத்தை போக்கி ஆகாரத்தை அருளினார் என்று கேள்விப்பட்ட உடனே தன் சொந்த தேசத்துக்கு வர அவர் பிரயாசப்படுறார். நல்லா கவனிங்க, எத்தனை நாள் நீங்கள் உபவாசம் இருந்தாலும், எவ்வளோதான் நீங்கள் மெசேஜ் கேட்டாலும், செத்து போனவங்க உயிரோடு எழும்புனது நீங்கள் பார்த்தா கூட ஆராதனை முடிஞ்ச உடனே மனுஷனுக்கு பசி எடுக்குது. கீழே இறங்கும் போதே, நீங்கள் கீழே இறங்கி போகும்போதே உங்களுக்கு என்ன எடுக்குது? பசி எடுக்குது.
நீங்கள் எவ்வளோ மெசேஜ் கொடுத்தாலும் பாருங்கள், 3 நாள் பொறுத்து ஆண்டவர் மெசேஜை கேட்டு பசியினால் துடிக்கிறாங்க, கர்த்தர் அவங்களுக்கு அப்பத்தை கொடுக்குறாரு. நீங்கள் இந்த 10 நிமிஷம் கவனிக்கணும். உங்களை டிஸ்டர்ப் பண்ணும்படி யாராவது பிள்ளைங்க வந்து போனாலும் நீங்கள் யாருன்னா திரும்பினீங்கன்னா அது நீங்கள் ஆசீர்வாதத்தை எழுத போயிருங்க. உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் எழுதுறீங்க. நான் 15 நிமிஷம் பேசுவேன், அவ்வளோதான். சில வாரியம் சொல்லிட்டு ஜெபம் எழுதுவேன். எப்பயும் போல் நீங்கள் போகலாம், அது உங்கள் விருப்பம், அது என்னுடைய விருப்பம் இல்லை. ஆனால் என்னுடைய ஆராதனையில் ஒழுங்கும் கிரமமாக பர்ஃபெக்டாக இருக்கணும். இந்த வேடிக்கை விளையாட்டு, பிள்ளைங்க வந்தால் சிரிக்கிறது, அது சிரிப்பு விட்டுருது, இதெல்லாம் விட்டுடுங்க. பிள்ளைங்க விளையாடணுமா எடுத்துகிட்டு வெளியே போயிடுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு காரியத்தை சொல்கிறேன், கவனிங்க. ஆகாரம் அருளும்படி தேவன் சித்தம் கொண்டார். அந்த ஆகாரத்தை அவள் பெற்றுக்கொள்ளும்படி வருகிறார். 2 மருமகளில் ஓர்பால் அவளை விட்டு போய் விடுகிறார். ஆனால் ரூத் நகோமியோடு கூட வருகிறார். இந்த ரூத்தினுடைய குணாதிசயம் என்ன பாருங்க. 14வது வசனத்தை வாசித்து பாருங்க. 14வது வசனம். ஆமென். நீங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள ஒரு தேவனுடைய சந்ததியை, தேவ பிள்ளைகளை அல்லது தேவனுடைய தேசத்தை, சுதந்திரவாளிகளை உறுதியாக பற்றி கொள்ளணும்னு சொல்லு. இந்த ரூத் என்ன செய்ய, ஓர்பா உறுதி இல்லாமல் போய்விடுகிறாள். ஆனால் இவளோ மாமியாரை உறுதியாய் பற்றி கொண்டாள் என்று நாம் வாசிக்கிறோம். அவர் சொல்கிறா 15 16 வாசிங்க. 16 வாசித்து பாருங்க. அடுத்த வசனம். அடுத்த வசனம். ஆமென். இப்போ 2வது குணம், ரூத்துக்கிட்டே இருக்கிற 2வது குணம் மன உறுதி. அவள் திடமாய் பிடித்து பற்றி கொண்டாள். 2வது மன உறுதியாக இருந்தான். அதாவது மரணமே வந்தாலும் நான் உங்கள் வீட்டை என்ன செய்ய மாட்டேன். என்றைக்கு நம்ம ஆண்டவரோடு கூட இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கைகளை செய்கிறோமோ அன்றைக்கு தேவனுடைய ஆகாரம் என்னும் ஆதரவு நம்மை நிரப்புகிறது. ஆகாரம் தான் மிக முக்கியம் மனுஷனுக்கு. எவ்வளவு நான் பிரசங்கம் பண்ணாலும் நீங்கள் கேட்டாலும் இந்த சரீரத்துக்கு ஒரு ஆகாரம் வேணும். அதே போல் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு ஆவிக்குரிய ஆகாரமாகி இந்த தேவனுடைய வார்த்தை வேணும். எனக்கு அன்பானவர்களே, அவள் மன உறுதியாய் இருந்தாள். வேதம் அதை மிக ஆணித்தரமாக சொல்லுகிறது. அதே நேரத்தில் 22வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு சொல்லமா. இங்கே எப்போ வராங்க பெத்லஹேமுக்கு? வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லஹேமுக்கு, வார்கோதுமை அறுப்பின் துவக்க காலத்தில் அவர்கள் பெத்லஹேமுக்கு வருகிறார்கள். அந்த பெத்லஹேமுக்கான நேரம் வார்கோதுமை அறுப்பு. நல்லா கவனிங்க. அறுவடை நேரத்தில் நாம் கதிர்களை பொறுக்க வேண்டும். அறுவடை நேரத்தில் கோதுமைகளை சேர்த்தாதான் நாம் அப்பம் புசிக்க முடியும். வேதம் அதை சொல்லுது. இவ அறுப்பு காலத்தில் வருகிறாங்க. இது இந்த 2021 உலகத்தில் ஒரு அறுவடை காலம் துவங்குகிறது. வார்கோதுமை அறுவடை காலம் என்று சொல்லுகிறோமே, அந்த அறுவடை காலம் தொடங்குகிறது. இந்த அறுவடை காலத்தில் தேவன் மேல் அன்பு வைத்திருக்கிற நாம் தேவ ஜனங்களோடு கூட கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு உறுதியுள்ள மனப்பான்மையோடு கோதுமைகளை சேகரிக்க வயல்வெளிக்கு போகும்படிக்கு நம்மை அனுமதிக்க வேண்டும். நாம் வயல்வெளிக்கு போகும் பொழுது
இதுவரைக்கும் சபிக்கப்பட்ட புரஜாதி தேசத்தில் மோவாப் தேசத்தில் இருந்தார் ரூத்து. இப்போ பெத்லஹேமுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. அவங்க சொந்த ஊர் எலிமெலேக்கனுடைய சொந்த ஊர் தாவீதின் சந்ததியான். அவங்க பெத்லஹேமுக்கு வராங்க. பெத்லஹேம் அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீட்டில் இன்னைக்கு அப்பம் மிகுதியாய் கிடைக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை செய்யணும். அதை தான் இந்த ரூத்தினுடைய சம்பவம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. எனக்கு பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது இவள் செய்த காரியங்கள் என்ன. வேதாகமத்தில் சொல்லுகிறது மிக தெளிவாக. 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 2ஆம் அதிகாரம் உன் செய்யத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. சிறுவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான கிடைப்பதாக. நிறைவான பலன் blessing, நிறைவான full reward given by God. நிறைவான ஒரு பரிசை இயேசு அவரை தந்தார். அதுபோல் இயேசு நமக்கு நிறைவான ஒரு பரிசு தரணும், நிறைவான ஒரு ஆசீர்வாதம் தரணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? ரூத்தினுடைய குணாதிசயங்களை பின்பற்றி நீங்கள் என்ன பண்ணணும்? உன் செய்கையை நீ வயல்வெளியில் வந்து நீ கோதுமைகளை பொறுக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், யார் யார் இந்த நோட்டீஸை பார்த்து உங்கள் உறவுகளை, ரட்சிக்கப்படாத உங்கள் ஜனங்களை உறவுகளை எத்தனை பேர் கொண்டு வந்துருக்கிறீங்களோ அவங்க தான் போவாஸ். இது அவங்க தான் ரூத்தினுடைய குணாதிசயம் உண்டு. அப்படி மற்ற ஆத்துமாக்கள் மேல் பாரம் வைத்து, சொந்த பந்தங்கள் மேல், பெற்ற தாய் தப்பு மேல் பாரம் வைத்து அவங்க ஆத்துமா மேலே கரிசனையோடு யார் அழைச்சின்னு வந்திருக்கிறீங்களோ அவங்க தான் ரூத்தினுடைய குணாதிசயம் உடையவர்கள். அவர்களுக்கு நிறைவான பரிசு கிடைக்கும். எனக்கு அன்பானவர்களே, வேணும் அதை சொல்லுது. அப்போது உன் செய்யத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. சிறுவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தது. தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தது. அப்போ ரூத் அவன் சொல்கிறான் பாருங்க, அவர் ரூத்துக்கு சொல்கிற வார்த்தை தான் போவாஸ் சொல்கிறான் பிரதியுத்தரமாக. ரூத்துக்கு சொல்கிற வார்த்தை தான், தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன். அப்போ நிறைவான பலன் கிடைக்கணும்னா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை அடைக்கலமாக கொண்டு அவருடைய நிழலுக்கு, அதுதான் சொல்லுது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன். சரி, அந்த நிழலில் இருந்தால் நமக்கு என்ன லாபம்? அந்த நிழலில் நம்ம இருந்தோம்னா அவரை அடைக்கலமாக, ரெஃப்யூஜ்னா அடைக்கல பட்டணமா, நாம் அண்டி கொள்ளுகிற தேசமா, நம் மறைவிடமா அவருடைய நிழல் இருக்குன்னா நம்ம என்னென்ன ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறத மட்டும் பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி எனக்கு பிரியமானவர்களே, வேதம் அதை அழகாக மிக தெளிவாக நமக்கு சொல்லுது. யாத்திரையாகமம் 33:22 வாசித்து பாருங்கள். என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெளியே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். ஆமென். நல்லா கவனிங்க. மோசே தேவனை பார்க்க விரும்பலாம், தேவனுடைய மகிமையை. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அந்த அதிகாரத்துக்கு மேலே போய் வாசித்தீங்கன்னா, அவரை முகமாக கண்டு யாருமே உயிரோடு இருந்தது? தேவனை முகமுகமாய் கண்டு உயிரோடு இருந்தவங்க யாரும் இல்லை. என்னுடைய மகிமையை பார்க்க விரும்புகிற கண்மலையின் இடத்துல அடைக்கலமாக அவனை வைக்கிறார். கண்மலை சந்திலுக்கு போய் அவனை வச்சுட்டு ஆண்டவர் போகும்பொழுது அவன் கரத்தை வச்சு மூடுறாருன்னா கர்த்தனுடைய நிழலில் அவனை மூடுறாரு. மூடிட்டு போன பிறகு நீ என்னை பின்னால் பார்க்குங்க. முகத்தை அவர் பார்க்க முடியாது, ஏன்னா முகத்தை பார்த்து யாரும் உயிரோடு இருந்தது. ஸோ அடைக்கலம், கண்மலை இடுக்கு என்பது அடைக்கலம், கரத்தின் நிழல். இந்த அடைக்கலத்திலும் இந்த நிழலிலும் நாம் தஞ்சம் புகும் பொழுது
ஆண்டவர் என்ன செய்கிறார்? உபாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. 32 உபாகம புஸ்தகம் 32:11 தானே வாசித்தீங்க? ஆமென். அங்கே என்ன நடக்குது எனக்கு பிரியமானவர்களே? ஒரு கழுகு என்ன செய்யுமா? என்ன கவனிங்க, கழுகு தானே வாசித்தீங்க. கழுகு கூட்டை கலைத்து அந்த கூட்டில் இருக்கிற கழுகு குஞ்சை வந்து கீழே விட்டு அது சிறைகளுக்கு கீழே தாங்கி அதை தன்னுடைய மறுபடியும் ஒரு தடவை வாசிங்க இந்த வசனம். 1 குஞ்சுகளின் மேல் அசைவாடி செட்டைகளை விரித்து ஆமென், சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போவது போல அவர் சட்டைகளின் மறைவில் நம்ம அழைத்துக் கொள்ளுகிறோம். அவருடைய நிழல், அவருடைய சட்டைகளின் நிழல், அந்த சட்டைகளிலே நம்மை அவர் தாங்கி பாதுகாக்கிறார். எனவே எனக்கு பிரியமானவர்களே, அவருடைய சட்டைகளின், கர்த்தருடைய சட்டைகளின் நிழல் நம்மை பாதுகாக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களிலே, கடினமான நாட்களிலே கர்த்தர் நம்மை பழக்க வைத்து நான் கைவிடாமல் நம்மை பாதுகாக்கிறார். குஞ்சு கைவிட்டுறதுல பாருங்க, தாய் பாருங்க, கூட்டை கலைச்சிருது, ஆனால் குஞ்சு கீழே விழுந்து சாகிறதுக்கு விடுறதில்ல, அது சட்டைகளில் சுமந்து அதை பறக்க கற்றுக் கொடுத்து அது ஜீவன் தப்புபடியான வரைக்கும் அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அப்புறம் விட்டுது. அதனால தான் எப்பொழுதுமே அவர் சட்டைகளின் கீழே நம்ம இருக்கணும், சட்டைகளின் மேலே நம்ம இருக்கணும். அப்படின்னா ஜெப வீட்டின் மறைவில் எப்பவும் நீங்கள் வேதம் அதை நமக்கு சொல்லுது. எனக்கு பிரியமானவர்களே, அதாவது சங்கீதம் 57:1 நீங்கள் வாசிக்கும் போது 57:1 ஆமென், 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 ஹல்லேலூயா. வேதம் மிகவும் அழகாக தெளிவாக சொல்கிறத நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்ടെ. எனக்கு பிரியமானவர்களே, 57:1 வேதம் அதை தெளிவாக சொல்லுது. Be merciful unto me, O God. மறுபடியும் ஒரு தடவை வாசி. என் ஆத்துமா உண்மை என்ன செய்து அண்டிக் கொள்கிறது. விக்கினங்கள், அதாவது என் வாழ்க்கையில் இருக்கிற தொந்தரவு, பிரச்சனை, வியாதி, நோய், வலி, அவமானம், நிந்தை, பொறாமை, விரோதம், நமக்கு விரோதமாக இருக்கிற அனைத்து செயல்கள், அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய ட்ரபிள், தொந்தரவு கொடுக்குது, ப்ராப்ளமாக இருக்குது. அந்த நேரத்தில் நான் என்ன செய்கிறேன்? உண்மை அடைக்கலமாக நான் கொண்டு இருக்கிறேன். விக்கினங்கள், ட்ரபிள்னு சொல்லுது ஆங்கிலத்தில். அந்த ட்ரபிள், தொந்தரவுகள் கடந்து போக மட்டும் உங்களுடைய சட்டைகளின் நேரில் வந்து அடைவேன். அதெல்லாம் கடந்து போகிற வரைக்கும் உங்களுடைய சட்டைகள் நேரில் நான் வந்து அடைவேன். உங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது நீங்கள் ஆண்டோடைய நேருக்கு வரணும், அதெல்லாம் கடந்து போகும். இல்லை கடந்து போகினாலும் அவருடைய சட்டைகள் நேருக்குள்ளே வந்துடணும். அந்த சூறாவளியிலையோ அந்த கடல் கொந்தளிப்பையோ மூழ்கிடக்கூடாது. கர்த்தர் விட மாட்டேன், தூக்கி எடுப்பார். நீங்கள் ஆண்டோடு கூட எப்பொழுதும் அந்த அவரை அடைக்கலமாக அவருடைய நேரில் இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு 3 என் பேதம் அதை அழகாக சொல்லுது. 63:7 வாசித்து பாருங்க. சங்கீதம் 60 நீர் எனக்கு துணையாக இருந்ததுன்னா உங்களுடைய சட்டைகளின் நேரில் நான் என்ன செய்கிறேன்? களி கூறுகிறேன். 121:5 121:5 சரிங்களா? உங்களை காக்கிறது யாரு? கர்த்தர் உங்களை காக்கிறது. அவர் உங்களுக்கு வலது பக்கத்தில் எப்படி இருக்கிறாரு? நேரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ரூத் நிறைவான பரிசை பெறுவதற்கு காரணம் அவர்கள் எப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவர்களாக இருந்தாங்க. நீங்க சிந்திச்சு பாருங்க.
உறுதியாய் பற்றி கொண்டாள். ரெண்டாவது மன உறுதியோடு இருந்தாள். மூன்றாவது வயல்வெளிக்கு போகிறாள். நாலாவது போவாசனுடைய அந்த அடைக்கலத்திற்குள்ளே நேலுக்குள்ளே அவர் தஞ்சம் கூர்ந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்மஸ் செய்தி நல்லா கவனிங்க. உலகத்துக்கே நேல் தர வேண்டிய ஆண்டவருக்கு நேல் கொடுப்பது சத்திரம் கிடையாது. அவர் மாட்டு தொழுவத்தில் போய் பிறந்தார். என்ன அர்த்தம்? மாட்டு தொழுவம் நம்மெல்லாம் போகிறோமே, ஸ்ப்ரே அடிக்கிறோமே, வாசனை, அந்த மாதிரி வாசனையாக இருக்குமா? மாட்டு தொழுவத்தினுடைய நாற்றத்தை வாசனையாக மாற்றும்படியான சுகந்த வாசனையாக வழியாகி இயேசு அந்த தொழுவத்தில் தோன்றினார். அந்த தொழுவத்தில் இருக்கிற நாற்றமெல்லாம் மாறினது இயேசுனுடைய வாசனையாக. இதை குறித்து நான் உங்களுக்கு நிறைய பேச முடியாது. வேதாந்தம் சொல்லுது 25:4 ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25:4 வாசிங்க. ஆமென். மறுபடியும் மனவாசி ஒன்னா வாசிங்க. கொடூரமானவரின் கீரல், மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளம், ஏழைக்கு பலன், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு நிழலும் திடனும், பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் ஆனி. வெயிலுக்கு ஒதுங்குற, பெரு வெள்ளத்துக்கு நம்மளை தப்பு வைக்கிற அடைக்கலம், வெயிலுக்கு ஒதுங்கும். இதெல்லாம் நம்ம பாதிக்கிற பாதிப்புகள். பெருவெள்ளம், பெருவெள்ளம் போல வருது. அதில் நம்ம அடிச்சுக்கலாம் பார்க்கணும். கொரோனா பெருவெள்ளம் போல வந்துச்சு. அதுக்கு நம்ம தப்பணும். எவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்கல்ல. பெருவெள்ளத்துக்கு நம்ம தப்பு படிக்கணும். நீங்கள் அந்த வசனத்தை நிதானமாக வீட்டில் போய் வாசி பாருங்கள். ஏசாயா 32:2 வாசிங்க. பெருவெள்ளத்துக்கு ஒதுங்கும் நேரமானி. சரி, 32:2. பெருவெள்ளத்துக்கு புகலிடம். அதுதான் நான் வாசிக்க சொன்னேன். அப்போ ஆண்டவர் நமக்கு பெருவெள்ளம் போல அந்த பூமியில் எது வந்தாலும் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறவர் இயேசு. அவர்கிட்ட ஓடி வந்தோம், அவர் அடைக்கலமாக கொண்டு ரெஃப்யூஜ் ஃப்ரம் த ஸ்ட்ராங். ஸ்ட்ராங் என்று சொன்னால் புயல், வெள்ளம். இப்போ பாருங்கள், எவ்வளோ வெள்ளங்கள் வந்து எவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க. ஆமென். நம்ம ஆண்டவரை புகலிடமாக கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவர் நமக்கு நேராக இருக்கணும், அவர் அடைக்கலமாக இருக்கணும், அவரை புகலிடமாக வச்சுக்கணும், அவருடைய நேருக்கு வந்துடணும். அப்போ தான் உங்களுக்கு இயேசு பிறந்ததனுடைய நிறைவான பரிசை, ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்க முடியும். வேதம் அழகாக சொல்லுது. ஏசாயா 51:16 வாசித்துப்பார். 51:16. என் கரத்தின் நிழலினால் உன்னை என்ன செய்கிறேன்? அப்போ ஆண்டவர் என்ன செய்யணும்? அப்படியே கரத்தின் நிழலால் நம்ம மறைக்கணும். அடுத்து எந்த நிழல்? அந்த நிழலில் சொல்லிக்கிட்டே வந்தேன். கரத்தின் நிழல். மோசை கூட பாருங்க, கண்மலை இடுக்கு அடைக்கலம். கரத்தின் நிழலை வச்சு மூடினார். இங்கேயும் சொல்கிறாரு, கரத்தின் நிழலினால் உன்னை என்ன செய்கிறேன்? ஆண்டவர் மறைப்பார். எப்போ? அவரை நீங்கள் அடைக்கலமாக கொண்டுட்டீங்கன்னா, அவருடைய நிழலுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா, தம்முடைய கரத்தால் உங்களை என்ன செய்வார்? மறைப்பார். 23 மத்தேயு சுவிசேஷம் 23 வாசித்து பாருங்க. 23:37. ஆண்டவர் எருசலேமை பார்த்து அழறார். கடைசியாக ஆண்டவர் அழுத இடம் கெத்செமனே தோட்டத்தில் அழுதவர். அதுக்கு முன்னால் அழறார்.
எருசலேமை பார்த்து, எருசலேமே எருசலேமே சொன்ன. அப்போ என் சட்டைகளின் நேரில் உங்களுக்கு எத்தனையோ தடவை நான் சேர்த்துக்கொள்ள மனசாக இருந்தேன். ஆனால் உங்களுக்கு 2025 அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் தான் பதில் கொடுக்கணும். இதுவரையிலும் போன காலம் வேறு, இனிமேல் வர காலம் அறுப்பு காலம், அது வேற காலம். நானே நினைக்கல இப்படி ஒரு சூழ்நிலை வரணும். உங்களுக்கு என்ன சூழ்நிலை வரணும்னு நீங்கள் நினைக்க முடியாது. யாராலும் கணிக்க முடியுமா அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னு? நம்மளால சொல்ல முடியல. கவனமாக இருக்கு. ரூத்தினுடைய குணாதிசயங்களை பற்றி கொண்டீங்கன்னா, பிதா இயேசுவாகிய நிறைவான ஆசீர்வாதத்தை, நிறைவான பலனை அனுப்பினாரே, அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும். எப்போ அப்படின்னா, அவரை அடைக்கலமாக கொண்டு அவர் நிழலுக்கு வரும்போது. ஆண்டவர் நம்மளை சேர்த்து கொள்ள மனமாக இருக்கும் பொழுது நம்ம வந்துடணும். பணம் இல்லாமல் ஓடக்கூடாது. எத்தனை தடவை உங்களை சேர்த்துக்கொள்ள மனமாக இருக்கு, நான் உங்களுக்கு மனசு இல்லை. அவர் அழுதனுடைய பலன் என்ன? பயங்கரமான அழிவு சேதமும் இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்தது. அந்த அழிவில் நம்ம அழிந்து போகாதபடிக்கு நம்ம அழிவிலிருந்து மீட்டெடுக்க தான் இயேசு பூமிக்கு வந்தார். அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே, அவருடைய நிழலுக்குள்ளே நம்ம வருவோம். அதுதான் கிறிஸ்மஸ். பெத்லகேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு, அப்பம் என்று சொன்னால் இயேசுடைய சரீரம், சரீரம் என்று சொன்னால் அப்பம், அப்பம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை இரவும் பகலும் புசிப்போம். நீங்கள் ஒரு டைரி போடணும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது டைரி வாங்கணும். அந்த டைரி வாங்கி 2025 காலையிலேருந்து படுக்க போகிற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் ஃபோன் பேசுகிறேன்னு பார்க்கணும், எழுதணும், குறிக்கணும். அதில் எவ்வளோ நேரம் நீங்கள் ஃபோன் பேசுகிறீங்க, எவ்வளோ நேரம் நீங்கள் ஜெபிக்கிறீங்க, படுக்க போகிறதுக்கு முன்னால் குறிக்கணும். நீங்கள் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டது உண்டானா, ஊழியக்காரனுடைய வார்த்தை, ஆவியானுடைய வார்த்தைன்னு நீங்கள் விசுவாசத்துக்கு உண்டானா, சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவுள். நீங்கள் டைரி வாங்கணும், எழுதணும். இந்த வருஷத்தில் கேட்பேன், டைரி யார் வாங்குறீங்க, எழுதுறீங்க. உன்னை முழு சொல்லணும், சொல்ல மாட்டேன், கேட்டுட்டு விட்டுடுவேன், கற்றுக்கிட்ட, அவ்வளோதான். இனிமேல் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் நியமிச்சத அவனுடைய நாவிற்கு மரணமும் ஜீவனும் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதில் கனியை புசிக்கிறார்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் புசிக்கணும், அது உங்கள் விருப்பம். ஆனால் செல்ஃபோன் என்பது சாத்தான் வைத்திருக்கிற பெரிய சூழ்ச்சியின் ஆயுதம். இந்த செல்ஃபோன் மனிதர்களோடு பேசுறது தான் செல்ஃபோன். சொல்லுங்க, செல்ஃபோன் வச்சு தேவனோடு பேச முடியுமா? மனிதர்களோடு பேசுவது தான் செல்ஃபோன். ஜெபம் தேவனோடு பேசுகிறது. அப்போ நீங்கள் எதை செய்கிறீங்க? ஜெபம் அதிகமாக செய்ய தேவனோடு பேசுகிறீங்களா, இல்லை செல்ஃபோன் அதிகமாக பேசி ஜனங்களோடு பேசுகிறீங்களா? பணம் சம்பாதிக்கணும்னா நீங்கள் ஜனங்களோடு கூட உழைச்சா போதாது. நீங்கள் உழைக்கிறதோட மேலான ஆசீர்வாதத்தை பரலோகத்துக்கு கர்த்தர் கொட்டணும்னா, நீங்கள் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும்னா, கர்த்தரோடு கூட ஒரு கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட ஒரு மன உறுதி, அறுவடை காலத்தில் வீட்டில் தூக்கி கொண்டு வராதபடி ஃபீல்டுக்கு போகிறது, ஆண்டுடைய வாக்குத்தத்தங்களை சோதித்துக் கொள்ளுதல், இவைகளை நீங்கள் செய்வது தான் இயேசு பெத்லகேமில் பிறந்தார். எனவே அந்த பலனை நீங்கள் அனுபவிக்க தேவன் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவாராக. நன்றி செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உம் போர்வையால் என்னை மூடுமையா. ஒரு நிமிஷம் இந்த பாட்டு தயவுசெய்து நான் போடும்போது கொஞ்சம் இப்போ நீங்கள் ஸ்பீடாக போவீங்க. இப்போ நான் ஸ்பீடாக பாட வரல, கொஞ்சம் நிதானமாக பாடணும். 2 சரணம் தான் நான் பாடி முடிச்சிடறேன், அப்புறம் நீங்கள் பாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா.
போவா போர்வையால் என்னை மூடுமையா ஏசையா ஏசையா உம் அன்பினால் என்னை மூடுமையா நிறைவான பரிசு நீதானையா உம் நிழல் தானே எந்த தஞ்சமையா ஏசப்பா நிறைவான பரிசு நீதானையா உம் நிழல் தானே எந்த தஞ்சமையா போர்வையால் என்னை மூடுமையா ஏசையா ஏசையா உமன்பினால் என்னை மூடுமையா. யார் யார் அதிகாலையில் எழுப்பி தேவனுடைய அன்பினால் தங்களை நிரப்பிக் கொள்ளுகிறார்களோ அவர்களே பயமளிக்க செல்வார்கள். அதிகாலையில் தேவ கிருபையினால் தேவ அன்பினால் தங்களை நிரப்பிக் கொள்ளுகிறவர்களே ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே தங்கள் வஸ்திரத்தை தோய்த்து விழுத்தவர்கள், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவர்கள், பரலோகம் போகிறவர்கள் அவர்கள்தான். வேதனையோ வேறு சோதனையோ எதுவுமே என்னை பிரிக்காதையா. வேதனையோ வேறு சோதனையோ எதுவுமே என்னை பிரிக்காதையா. போவா போவா போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா உம் அன்பினால் என்னை மூடுமையா. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்ததாமே அவருடைய அடைக்கலத்திற்குள்ளும் அந்நேரங்களும் நீங்கள் தஞ்சம் புரிந்து கொள்ளவும், ரூத்தை போல குணாதிசயங்கள் மாறவும், புதிய ஆண்டுடைய நிறைவான ஆஸ்வாதத்தை சுதந்திரிக்கிற மக்களாகவும் இருக்க கர்த்ததாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. இக்கிறிஸ்துமஸ் புத்தாண்டின் அனைத்து ஆஸ்வாதங்களும் உங்கள் மேல் வருவதாக. நான் ஒரு சாட்சியாக சொல்கிறேன் பாருங்க. நான் நல்லா இருக்கும்பொழுது எனக்குன்னு போய் ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட் எடுப்பேன். ஆனால் நான் மரண படுக்கையில் போய் ஹார்ட் ஆப்ரேஷன் அந்த ஃபேஸ் மேக்கர் வச்சு நான் இன்றைக்கி ஒரு இன்ஜின் இந்த இடத்துல இருக்குது. சிங்கப்பூரில் எனக்காக செய்யப்பட்ட ஒரு இன்ஜின் இங்கே இருக்குது. அதனுடைய பவரில் தான் இப்போ என் ஹார்ட்டு பீட்டிங்ஸ் இருக்குது. நான் உங்கள்கிட்ட பேசினேன். அப்படியானா நான் அமர்ந்திருக்கும் பொழுது என்னை நேசிக்கிற ஆண்டவர் எனக்கு செய்வார். என் கனவுல கூட நினைக்கலாம். நான் 10 மணி வரைக்கும் 9 மணி வரைக்கும் நான் நினைக்கிறேன். ஒரு ஷர்ட்டு சீப்பாக கிடைக்குதுன்னு சொன்னால் அம்மா ஆசைப்பட்டு அதை வாங்கினாங்க பிரதர் பிரேம் மூலமாக. அடுத்தது ஒரு பேண்ட் எடுக்கிற இடத்துலலாம் பேண்ட் ஒன்று எடுன்னு சும்மா எடுத்தான்னு சொன்னேன். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? நான் நல்லா இருந்தால் ஒரு பேண்ட்டு ஒரு ஷர்ட் எடுப்பேன். ஆனால் எனக்கு அதுதான் அந்த பிரசங்கத்தை ரெடி பண்ணும்போது நான் ஒரு வாரமாக ரெடி பண்ணிக்கிறேன். கர்த்தர் சொன்னார் 3 பேண்ட்டு 3 ஷர்ட்டு கூடாது, லொட்டத்தனையா 2 பேண்ட் எக்ஸ்ட்ரா. எனக்கு மொத்தம் கிறிஸ்மஸ்க்கு 3 பேண்ட்டு 3 ஷர்ட்டு 2 பனியன் சாக்ஸு 4. நான் என்ன தெரியுமா நினச்சேன்? காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்க. அதுபோல் சாலமோன் கூட கொடுத்துருந்தில்ல, நம்ம தேவன் கொடுத்து நீக்க போதுமானவராக இருக்கு. எனவே நீங்கள் விசுவாசத்தோடு இருங்க, எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை விசுவாசிங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு. அழாதீங்க, புலம்பாதீங்க, பெட்டிஷன் வச்சு எப்போ பார்த்தாலும் குறை குற்றம் சொல்லாதீங்க. கர்த்தரிடத்தில் எப்பொழுதும் அவருக்கு பிரியமாக இருங்க, அவர் அன்பினால் நிரம்புங்க. ஃபீல்டுக்கு போங்க, ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்துங்க, சபைக்கு கொண்டு வாங்க. நிறைவான பரிசு ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். இந்த கிறிஸ்மஸில் நீங்கள் பெற்றவங்களாக போகணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற அன்பின் நீ சொன்ன வார்த்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன்.
ரூத்தின் சிறப்பு குணங்களை சொல்லியிருக்கிறேன். நீர் எப்படி ஏசப்பா தேவனுடைய நிறைவான பரிசா இந்த பூமிக்காக பற்றியது, அந்த பரிசை பெற நாங்கள் தகுதி உள்ளவராக இருக்க உதவி செய்யும். அது கொண்டே தான் நாங்கள் உண்மை அதிகமாய் அன்பு கொண்டால் போதும். உம்முடைய வார்த்தை இரவு பகலால் தியானித்தால் போதும். உம்மை நோக்கி எப்பொழுது ஜெபித்தால் போதும். எனவே எங்களுக்கு ஒரு அன்பு கூறுகிற ஆவி, ஜெபிக்கிற ஆவி, வேதம் வாசிக்கிற ஆவி மாத்திரம் எங்களுக்கு தாங்க. ஒவ்வொருவரையும் அப்படியே ஆஸ்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் என்றும் என்றும் சதா காலமும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டின் அனைத்து ஆசீர்வாதங்களோடு நித்திய நித்தியமாய் தங்கி தரித்திருப்பதாக. ஹல்லேலூயா. ஏசையா ஏசையா உம் அன்பினால் என்னை மூடுமையா. நிறைவான பரிசு நீர்தானையா, உம் நிழல் தானே தங்கும் சொர்க்கமையா. நிறைவான பரிசு நீர்தானையா, உம் நிழல் தானே தங்கும் சொர்க்கமையா. போவா